வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். தோல் நீக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைக்காவை சீவிடலாம். இதே போலவே எல்லாத்தையும் சீவிடலாம். எல்லாத்தையும் சீவியாச்சு. மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு இட்லி மாவு, 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூள், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை சமையல் சோடா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுடலாம். பதத்துக்கு கலந்து விட்டாச்சு. பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா சூட இருக்குது. ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.